சல்லியர்கள் படத்துக்கு டிஆரின் சல்யூட். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 1200க்கு மேற்பட்ட திரையரங்குகள், அவ்வளவு திரையரங்குகள் இருந்தும் கூட இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்ட கிடைத்த திரையரங்குகளின் எண்ணிக்கை 27 என்று சொல்லும் போது அந்த படக்குழு மனசு உடைஞ்சிட்டாங்க. கடைசி நிமிடத்துல அந்த படத்தை கொண்டு போய் OTT பிளஸ் என்ற ஒரு OTT தளத்துல வெளியிடுற. அது வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். கூட சொல்லும்போது கண்கள்லாம் குழம்பு பாருங்க. என்னன்னா ஒரு ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்துடைய அந்த விடுதலை போராட்டத்துக்காக அவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறதுக்காக அந்த போராட்டத்துல அந்த போராளிகள் அடிப்பட்டு ரத்தம் சிந்தி உயிருக்காக போராடக்குள்ள அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும். அந்த ரத்தத்தை வாங்கி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ரத்த தான முகாம் அந்த எதிரி கூட்டத்துக்கு தெரியாம, அந்த இனத்துக்கு தெரியாம கருணாஸ் அவரோட வீட்டுல அந்த ரத்த தான முகாம் ரெடி பண்ணிருப்பாரு. இந்த ரத்த தான முகாம் நடக்குதுங்கிறது தெரிஞ்சு அந்த எதிரி கூட்டம், அந்த பகைவர் கூட்டம் அந்த வண்டியில வந்து இங்க இது பண்ண போறோம். டக்கு டக்குன்னு ஒரு பரபரப்பான சூழ்நிலை, எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு இது பண்ணிட்டு அவரோட பையன் வளவன், கருணாஸோட பையன் வளவன், நீ அங்க எங்கேயாவது போயிடுறா, நீ எங்கேயாவது போயிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பதவி வச்சு கருணாஸ் பண்ணிருக்காரு. பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அந்த எதிரி கூட்டம் அந்த ராணுவ படம் மாதிரி வந்து இறங்குறாங்க. இறங்கணும்னு கருணாஸோட மனைவி பதப்பதிக்குது, தவிக்குது. எல்லாம் தவிக்கும் போது இங்க பார்த்தா இந்த போராட்டங்கள் உள்ள பூந்து அர்த்தம் பண்றாங்க. நீங்க ரத்த தான முகாம் நடத்துறதுக்கு ரத்த தானத்தை கலெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்களோட அக்கா சிட்டியில பார்த்தாக்கா எந்த மகன் தப்பிச்சு வெளியில போகட்டுன்னு அனுப்பிச்சாரோ அதே மகன் வடவனை பிடிச்சு கொண்டு வந்து கட்டி பிடிச்சு கொண்டு வந்து இவரோட மனைவி பதப்பதிக்குது. அவர் கண்ணு முன்னாடியே சித்திரவதை. அந்த அப்படியே அவர் கண்ணு முடிய சித்திரவதைனா அப்படியே அவருடைய கட்டின மனைவிய சுட்டு வீழ்த்துறான். அது மட்டும் இல்ல, அந்த சுட்டு வீழ்த்தன்களை அந்த ரத்த தானத்தை முகாமை நடத்தி அந்த ரத்தத்தை எல்லாம் சேகரித்து வச்சிருப்பாங்க. அந்த அட்டை பொட்டியை கொண்டு போய் மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த பொட்டியை தூக்கிட்டு வந்து அந்த பொட்டியை தரையில போட்டு கீழே உடைச்சி அந்த ரத்தம் சிந்தும். இந்த ரத்தம் சிந்தினப்பவே நமக்கு தாங்கல. அதுக்கு மேல அந்த பகைவர் கூட்டம், அந்த எதிரி கூட்டம், அந்த ராணுவ கூட்டத்தில் அந்த பல தளபதி தன்னோட காலால அந்த ரத்தத்தை போட்டு மிதிப்பான். அந்த ரத்தம் வந்து என்னமோ என் செத்தனை என் மேல வந்து அடிச்ச மாதிரி பாக்குறேன். நான் தாங்க முடியும். அந்த எதிரி கூட்டம் சுட போறான்னு தெரிஞ்சிடும். அப்ப கருணாஸ் சொல்லுவாரு, மவனே எப்படி இருந்தாலும் இவன் உன்னை சுட்டுதான் தள்ள போறான், அவனை சுடுறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும்டா, தலையை மட்டும் குடிஞ்சிடாத, கடைசி கட்டத்தில் கூட நீ தலையை மட்டும் குடிஞ்சிடாதன்னு சொல்லக்கூடிய இந்த டயலாக் இருக்கு பாருங்க, ஃபென்டாஸ்டிக், எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கு அதை பாராட்டுறதுக்கு உணர்வே இல்லை. அப்படி ஒரு உணர்வு சொல்லுவான். கருணாஸையும் சுடுறாங்க. அவரு அப்படியே சுடப்பட்டு இறந்து கிடக்கக்கூடிய தன் மனைவியோட மேல அப்படியே சாயிறாரு. அவரோட மகன் வளவனையும் சுடுறானோ, சுட்டம்னா அந்த பையனும் தலை சாயிறான். 3 பேரும் தலை சாயிறாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி படத்தோட இயக்குனர் இருக்கார்ல, அவரை வந்து நான் பாராட்டி தீர்வு. என்னன்னா எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக சென்சார்ல மாட்டிடக்கூடாதுன்னு